Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாப்பாவோட 5th பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். பாப்பாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே பாத்தீங்கன்னா ஜங்கிள் தீம் பண்ணியிருந்தோம். செகண்ட் பர்த்டே பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தீம்ல வந்து பண்ணியிருந்தோம். தேர்ட் பர்த்டே வந்து பிரின்சஸ் தீம் மாதிரி பண்ணியிருந்தோம். எல்லா பர்த்டேவோட டெக்கரேஷன்ஸுமே நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான் சேர்ந்து பண்ணுவோம். என்ன தீம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுப்போம். 4th பர்த்டே வந்து ஓஷன் தீம் மாதிரி பண்ணியிருந்தோம், சி அனிமல்ஸ் எல்லாம் வச்சு. இது வந்து 5th பர்த்டே. பாப்பாவுக்கு யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ யூனிகார்ன் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ப்ரிப்பரேஷனுக்காக வந்து யூனிகார்ன் தீமோட செட்டு வந்து அப்படியே அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 5th பர்த்டேக்கு அப்புறம் இதோட 10th பர்த்டே தான் வந்து தீம் வச்சு பண்ணலான்ற ஒரு ஐடியா. இதுக்கு மேலே அடுத்தடுத்து வர பர்த்டே எல்லாம் அவளுக்கு அது ஒரு மெமரபிள் டேவாகவும் ஸ்பெஷலான டேவாகவும் இருக்கிற மாதிரி வித்தியாசமாக எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் செலிப்ரேட் பண்ணலான்ற ஐடியா. ஸோ இந்த பர்த்டேவா பாப்பாவுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு ஆசைப்படுறாலோ அவங்க கூட படிக்கிற கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். இந்த கிட்டில் வந்து யூனிகார்ன் ஷேப்பில் 2 பலூன் கொடுத்துருந்தாங்க. பட் இது அதுக்கப்புறமா ஊதும் போது தான் தெரிஞ்சது இது ரெண்டுமே ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு. இதை 2 தவிர மற்றது எல்லாமே கொடுத்தது எல்லாமே சூப்பராகவே இருந்தது. யூனிகார்ன்னாலே அதோட ஹேருமே வந்து கலர்ஃபுல் ரெயின்போ இது தானே, அதனால் ரெயின்போ ப்ளஸ் யூனிகார்ன் வச்சு ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி நாங்கள் செஞ்சுருந்தோம். ரெயின்போ தீமில் பலூன் செட்டப் பண்ணோன்னா அதுக்கேற்ற கலர்ஸ் விப்ஜிஆர் வந்து அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இந்த கலர்ஸ் எல்லாம் தனியாக வந்து நாங்கள் பலூன்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எல்லா பர்த்டே கிட்லேயுமே வந்து அந்த கோல்டன் கர்டைன் வந்து தந்திருப்பாங்க. இதில் வந்து மெலிசாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக நல்லாவே பார்க்க பிரைட்டாக சூப்பராக இருந்தது. அந்த கர்டைனுக்கு மேலே ஒட்டுற வேர்ட்ஸுமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. தனித்தனியாக நம்ம வந்து ஸ்டிக்கு மாதிரி தனியாக பேஸ்ட் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டிக்கர் வச்சு நம்ம ஒட்டிக்கணும். இது கூடவே நார்மலாக ஆஸ் யூஷுவல் ஹாப்பி பர்த்டே பேனர், தனித்தனியாக யூனிகார்னோட பிக்சரோட HAPPY அந்த மாதிரி ஃபுல் ஸ்பெல்லிங்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இதை தவிர இங்கே வந்து வழக்கமாக வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வர கிட்ஸுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது வழக்கம். ரிட்டன் கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பென்சில், இரேசர், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி கிட்டு, அதாவது ஸ்கெட்சு, பெயிண்ட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்கறது தான் வழக்கம். சரி வித்தியாசமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மூலிமா ஒரு கிட்ஸுக்கு வந்து ரீடிங் ஹேபிட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி புக்கும் அதுக்கப்புறமா 2 ஆக்டிவிட்டி புக்குமே வந்து வச்சு நானாவே வந்து பேக் பண்ணியிருந்தேன். 2 ஆக்டிவிட்டி புக் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ், 2 பிக்சர்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி புக்கும், அதுக்கப்புறமா டாட் டு டாட் 1 to 50 வரைக்கும் நம்பர்ஸ் வச்சு வந்து டாட்ஸை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி புக்கு தான். 1 year பிலோக்குள்ள ஒரு 3 குழந்தைங்க வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்காக வந்து தனியாக போர்ட் புக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதில் க்யூட்டாக ஒரு குட்டி மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி புக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தமாக ஆர்டர் பண்ணிவிட்டு தனித்தனியாக வந்து வச்சு நானே தான் பேக் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்காக இப்படி தேடி பார்த்து வாங்கிட்டு அதை நானே என் கையால் பேக் பண்ணி என் பாப்பாவோட பர்த்டேக்காக இதை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. வெளியே நம்ம அப்படியே சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்கி கொடுக்கறத விட வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்மளே பார்த்து குழந்தைங்களுக்காக, அதுவும் நம்ம பாப்பாவோட பர்த்டேக்காக பார்த்து வாங்கி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பேக் பண்ணும்போது உண்மையிலே அதில் ஒரு தனி சந்தோஷம்தான். நம்ம ஆக்டிவிட்டி புக்ஸ் வந்து 3 செட்டு போல் வாங்கியிருந்தேன். 3 செட்டில் வந்து ஒன்னொன்றுலையும் 4 இருந்தது. மோஸ்ட்லி பாப்பாவுக்கு நான் நிறையவே ஸ்டோரிஸ் சொல்லுவேன். அவளுக்கு வாங்கின எல்லா ஸ்டோரி புக்ஸுமே வந்து சின்ன வயசுலேருந்து நான் நிறைய மேக்ஸிமம் வந்து இவங்க பேஜில் தான் வாங்கியிருக்கேன். கிரியேட்டிவ் கார்னர்ஸ்ன்ற இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்குது. டெய்லியுமே வந்து புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளாக நம்ம வாங்கணும்னு நினைக்கிற எல்லா புக்ஸுமே வந்து இவங்ககிட்ட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இவங்களோட இன்ஸ்டா பேஜையும் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் குரூப்பையும் வந்து டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு ப்ரமோஷனுமே இல்லை. நான் வந்து ப்ரிஃபரபுளாக நிறைய இவங்ககிட்ட வாங்கியிருக்கிறதுனால ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததால் வந்து ஷேர் பண்ணுறேன்.
பாப்பாவோட பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்காக வந்து வாங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாப்பாவுக்குமே அவங்க ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. பாப்பா அதை பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா, சந்தோஷமாயிட்டா. ஏன்னா இப்படிதான் ஒரு ஸ்டோரி புக், ஒரு ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ், ஒரு டாட் டு டாட், இந்த மாதிரி 3த்தையுமே வச்சு ஒரு gift wrap பண்ணி கொடுத்தாச்சு. அப்பாவோட பர்த்டே தீபாவளி டைம் சேர்ந்து வந்ததால எல்லாருமே மோஸ்ட்லி வெக்கேஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தவங்களுக்கு மட்டும் எல்லாருமே வந்து கூப்பிட்டாச்சு. ஊருக்கு போகாதவங்க தவிர மேக்சிமம் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கொடுத்த கிஃப்ட். இது வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிற மாதிரி ஒரு புக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கோட இல்லாமல் ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த பவுச்சில் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து ஒரு யூனிகார்ன் பென், லைட் வச்ச மாதிரி பென்சில், இரேசர், இந்த மாதிரி வந்து ஒரு செட் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிருந்தா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கிஃப்ட். பாப்பா உண்மையிலே செம்ம ஹாப்பி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு காலையில் வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் அவளுக்கு கிஃப்ட் வந்து முன்னாடியே வந்து வாங்கி பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டாலு. அவளுக்கு டால்னா ரொம்ப பிடிக்கும், முடி வச்சிருக்க பொம்மைனா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு டாலையும், இன்னொன்று வந்து அவளுக்கு யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும். யூனிகார்னோட பர்த்டே தீம் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதையுமே வந்து ஒரு கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தோம். பேபிக்கு செம்ம சந்தோஷம் யூனிகார்ன் பொம்மையை பார்த்த உடனே. பாப்பாவுக்கு 2 பொம்மையுமே ரொம்ப பிடிச்சது. பட் மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்சது யூனிகார்னை தான். செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்புறம் பாப்பா வந்து குளிக்க வச்சுட்டு அன்னைக்கு காலையில் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது பூரியும் தக்காளி தொக்கும் வந்து கேட்டிருந்தா. ஸ்டார்டிங் ஸ்வீட் இல்லாமல் எப்படி, அதனால சாக்லேட் சின்னதாக வந்து ஊட்டி விட்டுட்டு பூரியும் ஊட்டி விட்டாச்சு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் அம்மா வந்திருந்தாங்க. அம்மா வரும்போதே வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு எடுத்துன்னு வந்திருந்தாங்க. ஆஃப்டர்நூனுக்கு வந்து சிம்பிளாக டொமேட்டோ ரைஸும் கோபி 65ம் பண்ணியிருந்தேன். பாப்பாவோட ஃப்ரெண்டு மோஹிதாக்கும் வந்து 24th வந்து பர்த்டே முடிஞ்சிச்சு. பட் செலிப்ரேஷன் அன்னைக்கு வச்சதால அது போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுதான் நான் சொன்ன அந்த கோல்டு ஃபாயில் கர்டைன், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதை ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு டெக்கரேஷனாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கிட்டில் கொடுத்த இந்த 2 யூனிகார்ன் தான் வந்து 2மே உடஞ்சி போயிடுச்சு. சரி வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக் டேபிளில் 2 சைட்லேயும் 2 வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 3 பர்த்டேக்கு வந்து நார்மலாக கடையில் கொடுத்து வாங்குற மாதிரி தான் சொல்லி கேக் வாங்கியிருந்தோம். பட் 4th and 5th பர்த்டேக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே வந்து ஹோம்மேட் கேக் தான். ஃபுல்லாகவே வந்து பட்டர் வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டுமே வந்து வந்தவங்க எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சைடில் இருக்கிற யூனிகார்ன் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்டோரில் போயிட்டு யூனிகார்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பலூன் வாங்கிட்டு வந்தாரு. பாப்பா கொடுத்த கிஃப்ட்டுமே வந்து கேக்கு 2 சைடும் வந்து வச்சாச்சு. இதுதான் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. யூனிகார்ன் தீமில் வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு இன்ஸ்டா பொட்டிக்கில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸோடவே வந்து பேண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் விங்ஸ் வந்து தனியாக நாங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி பர்பிள் கலர் வந்து வெளியே வாங்கியிருந்தோம். பூ வாங்கினா செட் ஆகுமா, பர்பிள் வாங்கினாமா செட் ஆகுமான்ட்டு யோசிச்சு பர்பிள் வாங்கியிருந்தோம். கரெக்டாக ஆப்டாக இருந்தது, சூப்பராக செட் ஆச்சு. இந்த ரெயின்போ கலர்ஸில் ஃபுல்லாக வந்து பலூன்ஸை வந்து ஃபிட் பண்ணது எல்லாமே வந்து அந்த ஒரு ஆர்ச் ஃபார்ம் பண்ணுற ரிங் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணது. ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கறதுக்கு, அதுக்கப்புறமா ஈவினிங் வந்தால் அவங்களுக்கு வைக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாது. அதெல்லாம் வந்து வாங்கறதுக்கு போனதால் அம்மாவும் நானும் தான் வந்து இது பண்ணினோம். அம்மா பலூன் ஊத எல்லாமே நான் வந்து செட் பண்ணிட்டேன். டைமிங்ஸ் வந்து 6:30 போல் சொல்லியிருந்தோம். கரெக்டாக டைம் ஆக எல்லாருமே கரெக்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7 போல் வந்து எல்லாருமே ரீச் ஆயிட்டாங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட நிற்க வச்சு, குழந்தைங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கேக்கும் கட் பண்ணியாச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பவ்யா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கடி 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 போட்டோ எடுக்கல கடி.
Sri. Smile, Sri. Clapping. Come. ஸோ பாப்பாவோட பர்த்டே இப்படி தான் வந்து சூப்பராக போச்சு. கரெக்டாக ரெயின்போ தீமில் கரெக்டாக சைட்லலாம் பலூன்ஸ் ஊதி செட் பண்ண எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சுது. செட்டப் சூப்பராக அமைஞ்சுது. 5th பர்த்டேன்றதால கரெக்டாக 5 செட் ஆஃப் பலூன்ஸ் வந்து இந்த மாதிரி சைடில் அடுக்கிட்டு மேலே நம்பர் 5ன்ற இதுவும் வச்சுருந்தோம். ஸோ பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து கேக்கு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சிப்ஸு அதுக்கப்புறம் வந்து சமோசா இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பும் போது வந்து குழந்தைங்க கையில் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அண்ணவங்களை வந்து கவனிக்கிறது கூட வந்து பிக்சர்ஸ் மெமரபிளாக இருக்கணும் அப்படின்றதால எடுத்ததால அதெல்லாம் வந்து பெருசாக வீடியோ எடுக்க முடியல. I will cut and give separately, okay? Anaira. Ella video தான் டி எடுக்கறேன். Video. Homemade cake தான். It will be good. We can give to the kids. Homemade cake only. Advika. Homemade cake only you can give. No issues. It's nice, yeah? Butter only full and full. ये कई के उठे थे ओके ना बहुत भव्या ओके 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 அன்னைக்கு டே இப்படி தான் சூப்பராக போச்சு. அதுக்கப்புறமா வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து பாப்பா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. என்ன வேணா இருக்கட்டும் கிஃப்ட், ஆனால் இந்த பார்சலை ஓப்பன் பண்ணுற ஒரு கியூரியாசிட்டி இருக்கே, அதில் ஒரு அலாதி பிரியம் அலாதி ஒரு சந்தோஷம். பாப்பாவுக்கு ஒவ்வொரு கிஃப்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்டும் கையில் வாங்கின ஞாபகமா என்னன்னு தெரியல. கரெக்டாக ஒவ்வொரு கிஃப்ட் கவரை பார்த்த உடனே இது இவங்க தான் கொடுத்தாங்க அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்றத கரெக்டாக வந்து சொன்னா. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. பாப்பாவே தான் ஒன்னொன்னும் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் கூப்பிட்டதை மதிச்சு வந்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ.
தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைமிங்ஸ் அண்ட் வண்டர்ஃபுல் கிஃப்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.